வெல்கம் டு ரகுவர் லாகு. நீ நான் வந்திருக்கேன் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தெரியுங்க, ரொம்ப செழுமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க வந்திருக்கேன். பாண்டிச்சேரியில் ஒரு ஹெட் மாஸ்டரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அவர் பேர் வந்து பூங்குன்றன். அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டருங்க. அவரோட பண்ண தான் இது 2.5 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாருங்க. ஆடு வச்சுருக்காரு, ஆடில் மாடு வச்சுருக்காரு, கோழி வச்சுருக்காரு. இயற்கை உரம்லாம் அவரே தயார் பண்ணுறாரு. 5 அடுக்கு முறையில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. மண்புழு தயார் பண்ணியிருக்காரு. அப்புறம் பல உரங்கள், அதாவது வந்து மீன் அமிலம், பஞ்சகாவை அப்படின்னு பல உரங்கள் தயார் பண்ணுறாரு. வெளியில் வந்து ஒரு ட்ராப்பில் ஒரு உரம் வாங்குறதே கிடையாதுங்க. ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்தாலும் கிடைக்கிற அந்த நேரத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. 2.5 ஏக்கர் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இப்போ நான் அவரோட பணிக்கு தான் போகிறேன். பேக் கேமரா போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி வந்து நல்லா தெரியும். மைக் இல்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த வீடியோவை. மைக் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு, நான் கவனிக்கல. அதனால் வந்து வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அவரோட பண்ணை, பார்க்குறீங்களா? இது அவரோட பண்ணை. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம் எரிய வைக்கிறாரு பார்த்தீங்களா? இது எல்லாமே உரம் தாங்க. அது நான் கூட ஃபஸ்ட்டு என்னடா எரிய வைக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்பா தான் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து இயற்கை உரம்ப்பா, வந்து கறியை வந்து உரமாக பயன்படுத்தி தான் சார்கோல் உரம் அப்படின்ட்டு. விறக்கட்டை வேணாம், அதாவது தேவையில்லாத விறக்கட்டை இருப்பது, அதாவது பழக எதுவுமே செய்ய முடியும், எதுக்கும் உதவாதுன்ற பார்த்தீங்களா? அதை வந்து ஒரு ட்ரம்மு வந்து வாங்கி அதை வந்து இந்த சார்கோல் உருவாக்குறாரு. இந்த கட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த கட்டையெல்லாம் தூக்கி அதில் போட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி வெறும் அடியில் ஹோல்ஸ் போட்டு இது எரிச்சாச்சு. ஹோல்ஸ் போட்டு கொளுத்தி விட்டுறாரு. கொளுத்தி விட்டு ஒரு மூடி வச்சு அணைச்சிடுறாங்க. அணைச்ச உடனே வெளியில் காற்று போகிறதுனால என்ன ஆகுது, அணைஞ்சிருது. அணைஞ்ச உடனே அதை உள்ளே வந்து கறிக்கட்டி ஆயிடுது. அந்த கறிக்கட்டி இப்படி வரதுக்கு இதை வந்து நிலத்துக்கு பண்ணுறாருங்க. அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கார்பன் சத்துங்க, நல்ல மகசூல் கிடைக்குது அப்படின்றாரு. மண் வளம் பெருக்குது அப்படின்றாரு. தண்ணீர் பிரச்சனை தீர்க்குதுன்றாரு. அதாவது வந்து 1 ஏக்கரில் செலவுல தண்ணி, அந்த தண்ணியை வந்து 15 ஏக்கருக்கு வந்து இந்த மாதிரி முறையை இந்த கறியை வச்சு பயன்படுத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தண்ணி பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. தண்ணீர் பிரச்சனை எப்படியும் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து காமிச்சிருக்காரு. இந்த ட்ரம்மில் நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இதில் மரக்கட்டை மட்டும் இல்லைங்க, இலத்தலைகளும் போடுறாரு. ஏன்னா கறித கார்பன் தான் தேவை, அதனால் வந்து மரக்கட்டையும் போடுறாரு. இப்போ பார்க்குறீங்களா, தென்னை மட்டை இது மக்கறதுனா 1 வருஷம் ஆகிடுமா. அதே போல் கறியாக்கி குயிக்கான நாளில் வந்து நிலத்துக்கு வந்து கார்பனாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இருக்குது இந்த இதில். அப்படியே ஒரு நிலத்துக்குள்ளே போகலாம். இந்த கட்டையில் தாங்க அவர் பண்ண போகிறாரு. அடுத்ததாக அவரோட மாட்டு பண்ணி பார்க்கலாம். அவரோட மாட்டு பண்ணதாங்க. நானே செருப்பு போட்டு தானே போனேன். அவர் செருப்பு படாமல் போனார் ஐயா. ஏன்னா ஷூ அடிக்கணும் கேட்டுன்ட்டு நான் போட்டு சும்மா இப்படி எடுத்துட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு ரக மாட்டை தாங்க வச்சுருக்காரு. ஒரே ஒரு மாட்டை தாங்க வாங்கியிருக்காருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அது போட்ட குட்டி அது போட்ட குட்டி அப்படின்ட்டு ஒரு குடும்பத்தில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. இதை வந்து அவங்களோட சொந்தக்காரத்தை ஒரு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அங்கே கை கட்டுற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு மாடு நிற்கிது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக அதுதான் வந்து ஃபஸ்ட் வாங்கினாராம். அதுக்கப்புறம்லாம் வந்து எல்லாத்தையும் பேர் வச்சுருக்காரு. பேரில் சொன்னார், அந்த பேர் எதுவும் விஜயன்றது சொன்னான்னு நினைக்கிறேன், சரியாக மறந்து போச்சு எனக்கு. அவங்க பாட்டி பேரை தான் இந்த மும்பளைச்சேரி வச்சுருக்காரு. அதில் தான் அந்த பிறந்த குட்டிக்கு தான். ஆனால் இதை தான் வச்சுருக்காரு. இதுதான் அந்த மாட்டுக்கு தனி ஷர்ட்டு வைக்கலாம் வச்சுருக்காரு. இவர் எதுக்கு, அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாடு வளர்க்குறதே வந்து ரொம்ப சுமையாக நினைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து பாலுக்காக வளர்க்கலைங்க. கோமியம், நம்ம வீட்டில் ஒரு சொந்தக்காரர் இருக்காங்க. அதே மாதிரி என்ன விஷயம், இவங்களோட சாணம் கோமியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று, இவருக்கு மாட்டு கண்ணு போட்டதுன்னா, நான் இவருக்கு வந்து அதிகமாக கண்ணுமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு இலவசமாக, அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இலவசமாக வந்து கண்ணு வேறு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் கொடுத்துருக்காரு. வேணுன்றவங்க வந்து கீழே வந்து நம்பர் இருக்கும், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அவரோட நம்பர் தரேன். பட் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சுங்க. சூப்பராக வச்சுருக்காங்க பண்ணையை. அதனால் வந்து பண்ணன்றது எனக்கு தெரிஞ்சு இப்படி தாங்க இருக்கணும். சூப்பராக வச்சுருக்காரு. ஸோ அடுத்தது நம்ம இதோட இந்த மாட்டோட கோமியத்தை சாணத்தெல்லாம் எப்படி சேர்க்குறாரு அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். இதோட கழுவு இந்த இருக்குது பார்த்திங்களா, யூரியன் சாணி, இதை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணுறாருங்க. க்ளீன் பண்ணாங்க, கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதை பாருங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்து மாடு கழுவுனா அந்த தண்ணி இதில் வந்துடும், கோமி இங்கே வந்துடும். இதை வந்து அப்படியே நிலத்துக்கும் பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒரு பண்ணியிருக்காரு. அப்படியே அவரோட நிலத்துக்கு போகுங்க. இதான் அவரோட நிலம் பாருங்கள். இதை வந்து ஒரு 4 அடுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காருங்க. தென்னை, மா, வாழை, அப்புறம் கீழே வந்து அண்ணாச்சி, அங்கங்கே மரத்தில் வந்து மிளகம் வந்து ஏற்றி விட்டுருக்காருங்க. நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கறி உரம் காமிச்சோங்களா, அதை தான் வந்து நிலத்துக்கு பயன்படுத்திருக்காரு. அதனால் வந்து தண்ணி செலவு ரொம்ப குறையுது அப்படின்னாரு. நிலத்தை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுனா பாருங்கள், இதுதான் அந்த
கறி நிலத்துக்கு இருந்தது. இதுதான் வந்து அந்த மரத்தோட வேர்கிட்ட போட்டிருக்காரு. நல்ல ஈரத்தை வந்து நல்லா தாங்கி பிடிச்சிக்கும். அதனால் வந்து தண்ணி அதிகம் வந்து செலவாகாது அப்படின்றது. எல்லாமே பாருங்கள் மேட்டுப்பாத்தி அம்சம் தான் பண்ணியிருக்காரு. எதுவுமே செயற்கை கிடையாது, முழுக்க முழுக்க இயற்கை தான் பண்ணியிருக்காரு. இதில் வந்து வருமானம் எடுக்கணுன்றதுக்காக இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன் அப்படிதான். இன்கேஸ் எதனா புயல் கீழே வந்துனா கூட தென்னை மரம் எதனா ஒன்று போச்சுன்னா கூட எனக்கு எதனா ஒன்று நிற்கும் அப்படின்ற மெத்தடில் வந்து பண்ணியிருக்காரு. மிளகு நிறைய இடத்துல ஏற்றி விட்டுருக்காரு. நிலத்தை பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருந்தா தைரியமாக நிலத்துக்குள்ளே போகலாம் வரலாங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்காரு. அதே மாதிரி கீழெலாம் வந்து பழுப்பு போட்டு வச்சுருக்காரு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் பிரச்சனை. அதனால் தண்ணி எத்தனை பண்ண முடியாதுல்ல, ஊற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த மெத்தடை வச்சு நிலத்துக்கே நேரடியாக பாய்க்கிற மாதிரி தான் வச்சுருக்காரு. இதில் இவருக்கு கிளை நிறைய இல்லாத காரணம் அங்கே தெரிஞ்சுங்களா, ஜூம் பண்ணுறேன். இந்த கோழிங்க தாங்க, கோழிங்க இருக்கிறதுனால வந்து களைகள் வந்து கட்டுது. அதனால் ஆட்கள் வந்து களைப்படுங்க, ஆட்கள் எதுவும் தேவையில்லை, செலவு குறைக்கிறாரு. ஹெட்மாஸ்டர் நிறைய விஷயங்களை வந்து யோசித்து வச்சு பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி இவரோட பணப்பரம் க்ளீனாக வச்சுருக்காரு. அப்படியே போகும். இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு, பயோகேஸ்னு ஒன்று பண்ணியிருக்காருங்க. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, மாட்டோட உரம் வருத்தலைங்க, அதை வந்து யூஸ் பண்ணி பயோகேஸ் பண்ணிகிட்ருக்காரு. முதல்ல ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன், அது வாய்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. பாருங்கள், அண்ணாச்சி பழம் பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக, சின்னது தானா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. கொல்லிமலை அண்ணாச்சி அப்படின்னாங்க. அப்படியே போவோம். அட்டு பண்ணேன். வெறும் 2.5 ஏக்கர் தாங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கைங்க. இதுதாங்க இந்த பயோகேஸ்ன்றது. சாணியை கரைச்சி இதில் ஊற்றுவாங்க. மாட்டு சாணி வருதுல, அதை கரைச்சி இதில் ஊற்றுவார். ஊற்றுறோன்னாவும் சாணி கரைச்சி ஊற்றுறாரு. இங்கே ஊற்றுவார், இப்படியா வெளில வரும். அப்படியே வெளியில் வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரம்முக்குள்ளே போகும். இந்த ட்ரம்மை எங்கெல்லாம் மாற்றிக்கலாங்க. இதுதாங்க பயோகேஸு ட்ரம்மு. இதுலேருந்து தான் வந்து கேஸ் வந்து இப்போ இதெல்லாம் கேபிள் அவர் வீட்டுக்கு தான் போகும். அந்த கேபிள் இதை பார்த்தீங்கன்னா பழுப்பு போட்டுருங்களா, இதுலேருந்து ஒரு கழிவு போகிறோம், அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அதுக்கு போகும். அதை வந்து ஸ்லரின்னுவாங்க. அதை வந்து நிலத்துக்கு பயன்படுத்திக்கிறார் மண்புழு தயாரிக்கிறதுக்கு. இது மேலே எது கல் வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வெயிட் தாங்குதோ அந்தளவுக்கு வந்து வெயிட் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து கேஸ் வந்து உற்பத்தி ஆகும். நல்லா வந்து கேஸ் அடுப்பு நல்லா எரியும் அப்படின்றாரு. அதாவது மாட்டோட சாணத்தை பயன்படுத்தி வந்து பண்ணியிருக்காரு. அதாவது எங்கேருந்து எடுத்தாரோ அது நிலத்தையே கொடுத்துறாருங்க. அது மாடு போடுற சாணியை வந்து நிலத்துக்கு போடுறாரு, அது கழிவு தருது. அந்த கழிவு என்ன பண்ணுறாரு, பயிர் விளைவிக்கிறாங்க. அதே பேரை மாட்டுக்குள்ள இப்படி சுழற்சி முறை தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே பின்னாடி போகும். சில பேருக்கு இந்த மாதிரி அமையெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வரங்க. அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காரு நிலத்தை. நிலத்தில் வீடு வச்சுருக்காரு. இதான் வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. வீட்டில் 2 பயோகேஸ், மேலே ஒரு வீடு இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதாங்க இதுலேருந்து எடுக்கிறாங்களே ஸ்லரி, எங்கேருந்து வருதுல்ல, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்றாங்க. அந்த பழுப்பில் எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிறாங்க. அதாவது பயோகேஸ் ஊற்றுறாங்களா, அந்த ஸ்லரி இங்கே வந்துடுது. இதை வந்து மோட்டர் மூலமாக எடுத்து கோமியில் அதை சேர்த்து வச்சிடுறாங்க. மண்புழு உரம் இதில் அடிக்கிறாரு. அந்த பயோகேஸில் ஸ்லரி சொன்னாங்களே, கழிவை எடுத்துகிட்டு வந்து இதில் அடிக்கிறாரு. அடித்து இங்கே வந்து மண்புழு தயார் பண்ணிகிட்ருக்காரு. மண்புழுவில் மொத்தம் 3 மெத்தட் பண்ணுறாரு. சும்மா சைடில் கல் வச்சு பண்ணுறாரு, செவுறு கட்டியும் பண்ணுறாரு, அங்கே நீங்கள் பார்க்குறீங்களா பேக் வச்சும் பண்ணுறாரு. இந்த மண்புழுத்துலேருந்து வர தண்ணியை கூட வந்து பாருங்க காட்டுறேன். இந்த மண்புழு தண்ணியை வந்து விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாருங்க. இதுதான் வந்து பேக் மெத்தடுங்க. மண்புழு உரம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பேக் மெத்தடும் பண்ணுறாரு. இது இருக்குல்ல, இந்த இதை தான் வந்து மண்புழு உரத்தை அப்படியே கொட்ட மாட்டாங்க. ஏன்னா நிறைய வேஸ்ட்லாம் இருக்கும், அது மண்ணுக்கு கெடுதல். அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இங்கே பார்க்குறீங்களா, இப்படி தான் ஜலிப்பாங்க. ஜலிச்சு மண்புழு உரம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, தனியாக எடுத்துருவாங்க. மண்புழு உரத்துங்க இது உரம் கீழே விழும். மண்புழு உரம் தாங்க, மண்புழு உரம் எப்படி இருக்குது பாருங்கள், கருப்பு தங்கன்னுவாங்க இதை தான். கோழிக்கான கூண்டு வச்சுருக்காரு. இங்கே தாங்க மண்புழு உரம் குட்டி போட்டிருக்கா பொழுது யாரோ நம்ம தூண்டு இருக்குங்களா.
இப்போ அங்கே 2 ஏக்கர் வந்து க்ளீனாக வச்சுருக்காரு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாட்டு கொட்டா இருக்குது. இது ஐயாவோட வீட்டு மேலே கூட சோலார் கூட போட்டிருக்காரு. நான் பற்றி எதுவும் கேட்டுக்கல. இதான் ஒரு பண்ணங்க. சிம்பிளாக இருந்தது பார்க்குறதுக்கும் வந்து சிம்பிளாக பண்ணியிருந்தது. சூப்பராகவும் வந்து பண்ணியிருந்தது. எனக்கே பிடிச்சது. எனக்கே இந்த மாதிரி ஒரு பண்ண வைக்கணும்னு ஆசைங்க. வீடு இருக்கணும். வீட்டை சுற்றி தான் நம்ம விவசாயம் பண்ணணும். வீடு ஒரு இடத்துல விவசாயம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு. என்னங்க இன்றைக்கி நம்ம ஐயாவோட பூங்குன்ற ஐயாவோட தலைமை ஆசிரியரோட இது அரசு பள்ளி தலைமை ஆசிரியரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை விவசாயோட பணியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா பை பை.